ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளோட கரண்ட் சிஏ/சிடி செட்டப் வந்து என்ன மாரி இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ நம்ம மெயின் பிரான்ச்ல மெர்ஜ் பண்ண உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன் வந்து ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெவ் பைப்லைன் ரன் ஆகி நம்மளோட சேஞ்சஸ டெவ் ஒர்க் ஸ்பேஸ்ல போடுது. அது போட்ட உடனேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராட் பைப்லைன் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த ப்ராட் பைப்லைன் வந்து உடனே ரன் ஆகுதுல்ல, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனேயே வந்து ரன் ஆகுதுல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மெத்தட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராட் பைப்லைன் வந்து ரன் ஆகுறதுக்கு முன்னாடி, யாராவது ஒரு ஆளு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பைப்லைன அப்ரூவ் பண்ணா மட்டும் தான், நம்ம புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்க்கு டெப்ளாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கம்பெனிஸ் வந்து அந்த சிஎஸ்சிடி பைப்லைன அப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெவ் பைப்லைனோட ஃபங்ஷனாலிட்டி இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு தேவை தான். ஸோ அஸ் சூன் அஸ் நீங்க வந்து ஒரு மெயின் பிரான்ச்ல சேஞ்சஸ மெர்ஜ் பண்ண உடனேயே, அந்த லேட்டஸ்ட் கோட எடுத்து நம்ம வந்து அந்த லைவ் லொகேஷனுக்கு போடணும். அது வந்து நம்மளுக்கு மேண்டேட்டரியா தேவை. ஆனா இந்த பார்ட் இருக்குல்ல, அதாவது நம்ம பண்ண சேஞ்சஸ வந்து புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்க்கு டெப்ளாய் பண்றது இன்ஸ்டன்ட்டா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கம்பெனிஸ் வந்து யோசிப்பாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நம்ம புரொடக்ஷன் டெப்ளாய்மென்ட்க்கு போறதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் என்வைரன்மென்ட் வந்து நெறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாரிலாம் வந்து ஒரு ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ஒரு ரெக்வயர்மென்ட்ஸ் இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்க்கு டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடி யாருக்காவது வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும். அதாவது ஒரு இமெயில் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டெவ் என்வைரன்மென்ட்ல நம்ம சேஞ்சஸ்லாம் டெப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ராட் என்வைரன்மென்ட்க்கு நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போறோம். நீங்க வந்து அந்த சேஞ்சஸ அப்ரூவ் பண்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும். ஸோ இந்த மெயில் வர பெர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையர் அஃபிஷியலா இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎல்லா இருக்கலாம், இல்லன்னா மேனேஜரா இருக்கலாம். ஸோ மோஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பரேஷனல் டீம்ல இருக்கிற டெக்னிக்கல் பெர்சனா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசைட் பண்ணுவாங்க. அந்த புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்க்கு உடனே போணுமா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறமா போணுமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அது எப்படி வந்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த என்வைரன்மென்ட்ஸ்க்கு நான் வந்து போறேன். ஸோ இந்த என்வைரன்மென்ட்ஸ்ல இந்த செக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்க்கு மட்டும் தான் நம்ம வந்து பண்றோம். கரெக்ட்டா? ஸோ டெவ்வுக்கு வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து டெவ்வுக்கு வந்து லேட்டஸ்ட் சேஞ்சஸ் வந்து அந்த லைவ் ஃபோல்டர்ல இருக்கணும். ஆனா புரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஃபர்தரா வந்து இந்த பைப்லைன செக்யூர் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ப்ராட் என்வைரன்மென்ட்க்கு போறேன். போயிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல்ஸ் அண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நான் வந்து இப்ப கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். ஆட் செக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து நான் வந்து இப்ப கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செக்ஸ் இருக்கு. ஸோ நெறைய செக்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரூவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ரூவல் ஆப்ஷன் நான் வந்து இப்ப கிளிக் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு குரூப்பையோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரையோ நீங்க வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து அந்த டெவ் பைப்லைன் வந்து ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த ப்ராட் பைப்லைன வந்து ரன் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ இந்த செக்ஷன யூஸ் பண்ணி நீங்க வந்து யாருக்கெல்லாம் நீங்க வந்து அப்ரூவரா நீங்க வந்து அசைன் பண்றீங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு இமெயில் வழியா போகும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து இந்த அஷ்யூர் டெவாப்ஸ்க்கு போயிட்டு, அந்த பைப்லைன வந்து புரொடக்ஷனுக்கு அவங்க வந்து டெப்ளாய் பண்ணணுமா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டெமோ பர்ப்பஸுக்காக நான் வந்து இந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்ரூவலா. ஸோ ரியல் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே வந்து சேஞ்சஸ அப்ரூவ் பண்றதுக்கு பிரிவிலேஜஸ் இருக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் அஃபிஷியல், கொஞ்சம் டெக்னிக்கல் பெர்சன், ஒரு டீம் லீட் அவங்களோட இமெயில் இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சில குரூப்ஸ், ஆப்பரேஷனல் குரூப்ஸ்லாம் செக்யூரிட்டி குரூப்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்க ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெமோ பர்ப்பஸுக்காக நான் வந்து என்னோட அந்த மிஸ்டர் கேயோட அக்கவுண்டோட டீட்டெயில்ஸ் நான் குடுத்துருக்கேன். குடுத்துட்டு நான் வந்து இப்ப கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன் இருக்குல்ல, இந்த பைப்லைன்ல இந்த புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்க்கு டெப்ளாய் பண்றதுக்கு முன்னாடியே என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம மிஸ்டர் கே அக்கவுண்ட்க்கு வந்து ஒரு இமெயில் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிவிலேஜ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன வந்து நீங்க அப்ரூவ் பண்றீங்களா? புரொடக்ஷன் டெப்ளாய்மென்ட் பண்றதுக்கு அப்டின்னு சொல்லிட்டு அந்த பிரிவிலேஜ் இருக்கும். ஸோ அவங்க அப்ரூவ் பண்ணா தான் அந்த புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்க்கு சேஞ்சஸ் வந்து டெப்ளாய் ஆகும். ஸோ இந்த ஃபங்ஷனாலிட்டிய வந்து நம்ம வந்து இப்ப டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் சிஏ/சிடி பைப்லைன் எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் தான் நம்ம வந்து பண்றோம் இன் அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, நான் வந்து இந்த ரீபோஸ்க்கு போறேன். ரீபோஸ்க்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணி நான் வந்து ஒரு நோட் புக் வந்து நான் வந்து இங்க கிரியேட் பண்றேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த நோட் புக் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு, இங்க வந்து நான் வந்து ஒரு புது நோட் புக் வந்து நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புது பிரான்ச் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் மெயின் பிரான்ச் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ மெயின் பிரான்ச்ச சூஸ் பண்ணிட்டு நான் வந்து கிரியேட் பிரான்ச் குடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எண்ட் டு எண்ட் சிஐசிடி டெஸ்டிங். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த பிரான்ச்சை. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிரான்ச்சை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு நோட் புக் நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபைனல் சிஐசிடி டெஸ்ட் நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ப்ளீஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு நோட் புக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த பிரான்ச்சில். இப்போ இந்த சேஞ்சஸை நம்ம வந்து இந்த பிரான்ச்சில் நம்ம வந்து கமிட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் தான் நம்ம வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஆடட் எ நோட் புக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ சேஞ்சஸை வந்து நம்ம வந்து இந்த பிரான்ச்சில் நம்ம வந்து கமிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேஞ்சஸை நான் வந்து கமிட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பும் வந்து Azure DevOpsக்கு போகிறேன். போயிட்டு வந்து நான் வந்து இப்போ ரீபோஸ்க்கு போகிறேன். போயிட்டு நான் வந்து இந்த புல் ரெக்வெஸ்ட்டை நான் வந்து இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த எண்ட் டு எண்ட் பைப்லைன் டெஸ்டிங் பிரான்ச்லேருந்து நான் வந்து மெயின் பிரான்ச்சுக்கு நான் சேஞ்சஸை வந்து மர்ஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த புல் ரெக்வெஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். புல் ரெக்வெஸ்ட்டை அப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேஞ்சஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த பிரான்ச் நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சேஞ்சஸை நான் வந்து மர்ஜ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மெயின் பிரான்ச்சில் சேஞ்சஸை வந்து நான் வந்து மர்ஜ் பண்ணியிருக்கேன். ஒரு புது நோட் புக் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. இப்போ நான் திருப்பி பைப்லைன்ஸுக்கு போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்லைன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெவ் பைப்லைன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பைப்லைன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் பிரான்ச்சில் இருக்கிற லேட்டஸ்ட் கோடை எடுத்து நம்ம வந்து இந்த டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸில் இந்த லைவ் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ண நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெப்ளாய் பண்ணணும். ஸோ அது பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெவ் பைப்லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ப்ரொடக்ஷன் பைப்லைன் வந்து ரன் ஆகலை பாருங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஒன் அப்ரூவல் நீட்ஸ் யுவர் ரிவ்யூ பிஃபோர் திஸ் ரன் கேன் கண்டினியூ டு டெப்ளாய் டு ப்ராட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டர் கே அக்கௌண்ட்டுக்கு ஒரு இமெயிலும் வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சேஞ்சஸை வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த மிஸ்டர் கே அக்கௌண்ட்டோட இமெயில் அக்கௌண்ட்டில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும், யுவர் அப்ரூவல் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஸ்டேஜ் டெப்ளாய் டு ப்ராட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மெயில் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து திருப்பியும் நான் வந்து இந்த Azure DevOpsக்கு போகிறேன். இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேஞ்சஸ் வந்து கரெக்டாக வந்து டெப்ளாய் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ், அதாவது டெவ் டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்கு நான் போகிறேன். போயிட்டு இந்த லைவ் ஃபோல்டருக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தாலே தெரியும், நம்ம கடைசியாக கிரியேட் பண்ண ஃபைனல் சிஐசிடி டெஸ்ட் நோட் புக் வந்து இங்கே வந்து வந்துருச்சு. இந்த லைவ் லொக்கேஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நம்மளோட சிஐசிடி பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பண்ணியிருக்கு இன் டெவ் என்விரான்மெண்ட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 11:37 PM வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டெப்ளாய் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைனை வந்து நான் வந்து அப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் வந்து யாருக்கு வந்து அவைலபிளாக இருக்குன்னா யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்லைன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மிஸ்டர் கே அக்கௌண்ட்டுக்கு இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த ரிவ்யூவை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணி இந்த சேஞ்சஸ் வந்து நான் வந்து இப்போ அப்ரூவ் பண்ணலாம். அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஏதாவது வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ இதை அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட் டெப்ளாய்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த சேஞ்சஸை அப்ரூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராட் டெப்ளாய்மெண்ட் பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ரன் ஆகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸை வந்து ப்ராட் என்விரான்மெண்ட்டுக்கு டெப்ளாய் பண்ணோம். ஓகே. ஸோ இது கரெக்டாக பண்ணுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஃபோல்டரில் நம்ம லேட்டஸ்ட் ஆட் பண்ண நோட் புக் இல்லை. ஸோ அந்த பைப்லைன் வந்து ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணலாம் இந்த பைப்லைன் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராட் பைப்லைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராட் ஒர்க் ஸ்பேஸ்க்கு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஃபோல்டருக்குள்ள இந்த நம்ம கடைசியாக கிரியேட் பண்ண நோட் புக் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் ஆயிடுச்சு அட் 11:43 PM.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் சிஐசிடி பைப்லைனை நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து நம்மளோட பைப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து ரன் ஆகுது. நம்ம வந்து அஸ் சூன் அஸ் நம்ம மெயின் பிரான்ச்ல சேஞ்சஸ நம்ம வந்து புஷ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆயிட்டு நம்மளோட டெவ் பைப்லைன் வந்து கரெக்ட்டா வந்து ரன் ஆகும். இது ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம், அந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இமெயில் போகும். ஸோ அந்த மிஸ்டர் கே அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சேஞ்சஸ இந்த பைப்லைன வந்து நம்ம வந்து அப்ரூவ் பண்ணா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்க்கு நம்ம வந்து டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபிரிக்ஸோட கம்ப்ளீட் சிஐசிடி பைப்லைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த செக்ஷன் 4ம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். விச் இஸ் கிரியேட்டிங் கன்டினியூஸ் டிப்ளாய்மென்ட் பைப்லைன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கம்ப்ளீட் டெஸ்டிங் ஆஃப் கன்டினியூஸ் இன்டகிரேஷன், கன்டினியூஸ் டிப்ளாய்மென்ட் பைப்லைன் இன் Azure Databricks நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டாபிரிக்ஸ் சிஐசிடிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபோர்ட் போட்டு நான் வந்து வீடியோஸ்லாம் நான் மேக் பண்றேன். உங்களுக்கு வந்து புரியணும், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எனக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ரோ ஆகுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வந்து இந்த கன்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ இதே மாரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.